ஆருத்ரா தரிசனம் நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். திருவாதிரை என்றால் வடமொழியில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். இந்நாளில் பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்று கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி வழிபடுகின்றனர். சேந்தனார் வீட்டுக்கு களி வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தபடி சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை ஞானக்கண்ணால் பார்த்து மெய்சிலிர்த்து மகிழ்ந்தார். அக்காட்சியை காண விரும்பி ஆதிசேஷன் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவரின் காரணமாக திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார். அந்த தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும். இதே நாளில்தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை நிறைவுற்று ஈசனை தரிசித்தார். அதேபோல் இன்றுதான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கு தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம். தன்னுடைய பக்தர்களுக்காக தானே மனமிறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 13ஆம் தேதி சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நடைபெற உள்ளது மேலும் சிறப்பாகும்.